நான் ஒரு தீர்ப்பு சொல்ல வரல. நான் ஒரு நீதிபதி இல்ல. நான் யாரையும் குற்றம் சாட்ட வரல. ஆனா நான் மௌனத்தை உடைக்க வந்திருக்கேன். இந்த உலகத்துல அவன் நல்ல கணவன்னு எல்லாரும் சொல்ற ஒருத்தன் ஒரு பெண்ணுக்குள்ள எப்படி எதிரியாக மாறுறான்னு நான் பார்த்துருக்கேன். நான் அந்த பெண் இல்ல. ஆனா அந்த வலிய நான் என் நெஞ்சுக்குள்ள உணர்ந்திருக்கேன். இந்த கதை ஒரு பெண்ணை அளவைக்கு எழுதப்படல. ஒரு ஆணை வெட்கப்பட எழுதப்படல. மனிதனை நினைக்க எழுதப்பட்ட கதை இது. நம்ம ஊர்ல ஒரு பெண் அழுதா அவள் தான் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா ஒரு ஆண் அவள் அழ வைக்கும் போது அவன் பெயர் கணவன் அப்படின்னு மட்டும் இருக்குது. அதனால தான் இந்த குரல் பேசுது. இந்த லவ் வேவ்ல யாரும் சரி யாரும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையை மறைக்கவும் மாட்டேன். அவள் ஒரு சாதாரண பெண் தான். ரொம்ப பெரிய கனவுகள் இல்லை. ஆனால் சின்ன சின்ன ஆசைகள் இருந்தது. என்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தன், பாதுகாப்பாக இருக்கிற வாழ்க்கை, எனக்காக நிற்கிற ஒரு ஆண், இவ்வளோதான். திருமண நாளில் அவள் முகத்தில் அந்த சிரிப்பு இருந்தது. அது மேக்கப்பில் வந்த சிரிப்பு இல்லை, அது நம்பிக்கையில் வந்த சிரிப்பு. இனிமே என் வாழ்க்கை யாரோடையோ சேர்ந்து ஓடும்னு நினைச்ச அந்த நாள், அவள் மனசுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு சந்தோஷம். அவனும் அப்போ அவள் கண்ணுல ஒரு ஹீரோ தான். இவன் எனக்கு எதிரியா மாறுவான்னு ஒரு கனவுல கூட அவள் நினைக்கல. முதல் சில நாட்கள் அவன் பேசினான், அவன் கேட்டான், அவன் சிரிச்சான். அவள் நினைச்சா இதுதான் வாழ்க்கை. லவ் வேவ் அப்போ மெதுவா கரையத்தோடும் அழகான அலை. மாற்றம் ஒரே நாளில் வரல, அதுதான் ஆபத்து. அவன் கத்தல, அவன் அடிக்கல, அவன் திட்டல, அவன் கவனம் குறைஞ்சது. அவள் பேசினா இப்ப இல்லைன்னு சொன்னான். அவள் கேட்டா நீ அதிகமா யோசிக்கிறன்னு சொன்னான். அவன் வார்த்தைகள் காயப்படுத்தலானா அவனோட அமைதி அவளை கிழிச்சது. அவள் உள்ளே ஒரு கேள்வி உருவாச்சு. நான் ஏதாவது தவறு பண்றேனா? அந்த கேள்விதான் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில மிகப்பெரிய புயல். ஒரு நாள் அவன் அவளை அடிக்கல, ஆனா அவள் கண்ணீர் அவனை பாதிக்கல. அவள் அழுதா, அவன் மொபைல் பார்த்தான். அந்த நிமிஷம்தான் அவள் மனசுக்குள்ள ஒரு உண்மை பிறந்தது. என் கணவன் என் வலியை பார்க்காதவன். அப்போ அவன் எதிரியா மாறினான். அவளுக்கு எதிரியா இல்ல, அவள் மனசுக்கு எதிரியா. ஒரு பெண்ணை உடைக்க கத்தல் தேவையில்லை, கையெழுத்து தேவையில்லை, கை ஓங்க வேண்டியதில்லை. அவள் வலியை மதிக்காத ஒரு அமைதி போதும். அவள் அந்த நாளை தெளிவா நினைச்சுக்கிறா. ஒரு சின்ன விஷயம்தான், ரொம்ப சின்ன விஷயம்தான். அவள் மனசு கனத்திருந்தது. யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு பாரம். அவனை பார்த்து சொன்னா, இன்னைக்கு மனசு சரியில்லை. அவன் ஒரு நொடி கூட அவளை பார்க்கல. மொபைல் ஸ்கிரீன் தான் அவன் உலகம். எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த வார்த்தை கத்தி மாதிரி குத்தல, ஆனா அவளை உள்ளுக்குள்ள காலி பண்ணிடுச்சு. அவள் அப்போ அழ முடியல. ஏன்னா அவளுக்கு புரிஞ்சிடுச்சு, என் வலி இவனுக்கு ஒரு சத்தமே இல்லைங்கிற விஷயம். இந்த சமூகம் அடிச்சா தான் வன்முறைன்னு சொல்லும். ஆனா மனசை உடைப்பதும் வன்முறைதான். அவன் சொன்ன வார்த்தைகள் அவளை திட்டல, ஆனா அவளை சிறியவளா உணர வச்சது. இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணாத, நீ ரொம்ப சென்சிட்டிவ், எல்லாத்தையும் பெருசா நினைக்கிற. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் நம்பிக்கைய ஒரு துளி துளியா சுரண்டிட்டே இருந்துச்சு. அவள் தன்னைத்தானே கேட்க ஆரம்பிச்சா, நான் தான் தவறா? நான் தான் அதிகமா எதிர்பார்க்கிறேனா? ஒரு நல்ல மனைவி இப்படித்தான் இருக்கணுமா? அந்த கேள்விகள் தான் அவளின் அடையாளத்தை மெதுவாவே கொன்றது. ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னப்போ அவள் தன்னை பார்த்தா. அந்த முகம் அவளுக்கே புதுசு. அந்த சிரிப்பு இல்ல, அந்த உற்சாகம் இல்ல, அந்த தன்னம்பிக்கை இல்ல. நான் யாரு என்ற கேள்வி மட்டும். அவள் சிரிச்சா,
ஆனா அது உண்மையான சிரிப்பு இல்லை. வெளி உலகம் பார்க்கிற சரியான குடும்பம், உள்ளுக்குள்ள ஒரு சிதைந்த மனசு. அவள் எல்லாம் பொறுத்துக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு கற்றுக் கொடுத்தது பெண் பொறுத்துக்கணும். ஆனா யாரும் பொறுத்துக்கிறதுக்கும் உயிரோட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவளுக்கு சொல்லி கொடுக்கலங்க. அவள் யார்கிட்ட சொல்வா? அம்மா கிட்டயா? அம்மா கிட்ட சொன்னா உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. அவளோட சகோதரன்கிட்ட சொன்னா அவனோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு அவர் சொல்றாரு. சமூகத்துக்கிட்ட சொன்னா கணவன் அப்படித்தான் இருப்பான்னு சொல்றார். ஆனா அவள் மௌனம் அவளை பாதுகாக்கல. அது அவளை சிறப்பிடிச்சது. அவள் பயந்தது, நான் பேசினா யாரும் நம்ப மாட்டாங்களோ, என்னத்தான் குற்றம் சொல்வாங்களோ, இந்த உறவு முறிஞ்சா என் அடையாளம் என்ன? அந்த பயம்தான் அவளை நிறுத்தி வச்சது. இப்போ இந்த இடத்துல இந்த குரல் மாறுது. இது ஒரு பெண்ணின் குரல் இல்ல, ஒரு ஆண் பேசுகிறான். நான் கேட்கிறேன், நம்ம ஆண்கள் எப்போ எதிரியா மாறுறோம் தெரியுமா? அடிக்கும்போது இல்லை, திட்டும்போது இல்லை, ஒரு பெண்ணின் உணர்ச்சியை மதிக்க மறுக்கும்போது. நம்ம மௌனம், நம்ம அலட்சியம், நம்ம பிஸி ஒரு பெண்ணை உள்ளுக்குள்ள கொன்றுடுது. நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அவளின் பாதுகாப்பை அவளின் கணவன் கையிலிருந்தே பறிக்கிறோம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் இருக்கும். அவள் கத்தும் நாள் இல்ல, அவள் வீட்டை விட்டு போகும் நாள் இல்ல, அவள் உள்ளுக்குள்ள போதும்னு சொல்லும் நாள். அந்த நாள் யாருக்கும் தெரியாது, அவன் கூட கவனிக்க மாட்டான். ஆனா அவள் மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் முதன்முறையா பேசும், நான் தவறு இல்லை. அந்த வார்த்தை பெரிய புரட்சி இல்லை, ஆனா அது அவள் உயிர் பிழைக்க ஆரம்பிச்ச தருணம். ஏன்னா அவள் பயந்தாள். உறவு உடையும் பயம், குழந்தைகளின் எதிர்கால பயம், நான் தனியாகி விலகிடுவேனோ என்ற பயம், சமூகத்தின் விரல் சுட்டும் பயம். ஆனா அந்த எல்லா பயத்துக்கும் மேல ஒரு பெரிய விஷயம் இருந்தது. நான் இப்படியே இருந்தா நான் நானாக மாட்டேன். அந்த உண்மை அவளை உலுக்கியதுதான். அவள் ஏன் இவ்வளவு நாளும் பேசாமல் இருந்தாள் என்பதற்குரிய பதில். அவள் இன்னும் வீட்டை விட்டு போகல, அவள் இன்னும் யாரையும் எதிர்க்கல. ஆனா அவள் தன்னை தானே திரும்ப பிடிச்சுக்க ஆரம்பிச்சா. அவள் உணர்ச்சிகளை எழுதி வச்சாள், தனக்கான சின்ன நேரம் எடுத்தாள், எனக்கு உரிமை இருக்குன்னு மனசுக்குள்ள சொன்னாள். அவள் மாறல, அவள் மீண்டும் உருவானாள். லவ் வேவ் இப்ப அவள் உள்ளே ஓட ஆரம்பிச்சது. அவன் நினைச்சான், இவள் மாறிட்டா, முன்ன மாதிரி இல்ல. ஆனா அவனுக்கு முன்ன மாதிரி இருந்ததுதான் அவள் அழிந்த நிலை அப்படிங்கிறது புரியல. ஒரு பெண் அமைதியா மாறினா அது பலவீனம் இல்லை, அது அவள் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கான உண்மையான அடையாளம். லவ் வேவ் அப்படின்னா யாரையும் கட்டுப்படுத்துவது இல்லை, அது யாரையும் உடைக்கிறதும் இல்லை. ஒருவரின் மனசு எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்குமோ அதுதாங்க உண்மையான லவ் வேவ் அப்படிங்கிறது. ஒரு பெண் கணவனை பார்த்து பயப்படுறா என்றா அங்க உண்மையான லவ் வேவ் இருக்காது, அங்க உண்மையான காதல் இல்லை. இதுதான் லவ் வேவுக்கான உண்மையான அர்த்தம். இந்த கதை ஒரு பெண்ணுக்காக மட்டும் இல்லை, இது ஒரு ஆணுக்கான கண்ணாடி. நீ ஒரு கணவன் என்றால் நீ உன் மனைவிக்கு எதிரியா இருக்கலாமான்னு உன்னை நீயே கேட்டுக்கோ. நீ ஒரு பெண் என்றால் நீ தவறு இல்லைன்னு இந்த லவ் வேவ் சொல்லுது. இந்த குரல் கத்தாது, யாரையுமே குற்றம் சாட்டாது, ஆனா உண்மையை மறைக்கவும் மாட்டாது. ஒரு பெண்ணின் அமைதி அவள் சம்மதம் இல்லை, அது பல நேரம் அவள் உயிர் பிழைக்கும் வழி.